கடகம். கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இந்த அஷ்டமச்சனி இருந்தாலும் கூட 11ஆம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகம் அமைந்திருப்பது, இன்னொரு நிலையில பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் கேது அமர்ந்திருப்பது போன்ற சில பல கிரக அமைப்புகள் நன்றாகவே இருக்குது. ஆனாலும் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், எல்லா விதமான அமைப்புகளையும் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி தூக்கி சாப்பிட்டு விடும். இப்போது 12 ராசிக்காரங்களில் 2 ராசிக்காரங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்று கடகராசி, ஒன்று கும்பராசி. அப்போ அந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? இன்னைக்கே நல்லது நடக்கும்னு சொல்ல மாட்டேன், இந்த மாசமே நல்லது நடக்கும்னு சொல்ல மாட்டேன். அதுவும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் 70% படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தொல்லையிலிருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்க இடத்துல ஆயில்ய நட்சத்திரக்காரங்க 90% கூட போட்டு அழுத்தி அமைச்சு எடுத்துக்கிட்டு இருக்கவங்கள அழுகை 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 ஆயில்யம் 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 ஆயில்யம். ஒரு 10% தான் கொடுத்து வச்சவங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய மன கஷ்டம் இல்லை. சின்ன எறும்பு கடிச்சார போல கடகராசிலேயே அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் பெரும்பாலான கடகராசிக்காரர்கள் சுத்தமாக அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல நன்றாக இல்லை. காதல் தோல்வி, திருமணத்தில் சரியில்லாத ஒரு நிலைமை, வேலை அமைப்புகள் நன்றாக இல்லாத அமைப்பு, தொழில்களில் எல்லாத்துலேயுமே போட்டு சிக்கல்கள். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நினைக்கிறது. அந்தால நம்பி நம்ம பாட்டில் இறங்கினா அந்தால பாட்டில் நம்மளை காலவாரி விட்டு போயிட்டாரு. பல நாள் சேமிப்புகள் இப்படி வீணாகி போய்விட்டதே என்கின்ற அமைப்பு, ஒரு மாதிரியான சட்ட சிக்கல்கள் இருக்கக்கூடிய தன்மை, சிகப்பு நிற கட்டிடங்கள்னு சொல்லப்படக்கூடிய காவல்துறை அது இதில் போய் ஏறி இறங்க வேண்டிய கோர்ட்டுகளுக்கு நடக்க வேண்டிய அமைப்பு, இதெல்லாம் கடகராசிக்காரர்கள் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் வயது வித்தியாசமே கிடையாது. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல பூச நட்சத்திரக்காரர்களும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்போவோ விடுபட்டுட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் இன்றைக்கு கடுமையான அமைப்புகளில் உங்களை அஷ்டமச்சனி வாட்டி எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஐயா, நடப்பதெல்லாம் நடக்கட்டும், அடுத்து என்ன நடக்கும்? படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய அமைப்பு. கிட்டத்தட்ட 90% துன்பங்களை விட்டு வெளியே வரக்கூடிய அமைப்புகள் வந்து விட்டன. வருகின்ற மார்ச் மாதம் உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிகிறது. ஆனால் அந்த அஷ்டமச்சனி முடிகிறதுக்கான ஆரம்ப அமைப்புகள் செப்டம்பர் மாதமே ஆரம்பிச்சிடும். ஆகவே அக்டோபர் மாதம் துன்பங்களின் இறுதி மாதம், இன்பங்களின் ஆரம்ப மாதம் என்பதை ஆகஸ்ட் மாதமாக சொல்ல முடியும். ஆகவே கடகராசிக்காரர்கள் எந்த வயதாக இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய ஒரு மெத்தென்ற, அதாவது எதுவுமே நடக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு, சாதனைகள் செய்ய முடியாத அமைப்பு, சோதனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, அப்படி ஒன்று நல்லா இல்லையே என்ற மாதிரியான நிலைகள், இவைகள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக தீரக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதிலும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஓரளவிற்கு நல்லபடியாக எல்லாவற்றையும் தள்ளி கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் நல்லவைகளை செய்யக்கூடிய, அடுத்த மாதத்திலிருந்து கஷ்டங்கள் கடந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அனைத்தும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது கடகத்திற்கு இந்த ஆகஸ்ட் மாதம்.